இங்க யாரா இருக்கீங்களா? யார் நீங்க? என்ன ஏன் கடத்தி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தொந்தரவுக்கு மன்னிக்கணும். உங்க ஆபீஸ்ல ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி அழகா வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டிய உங்களோட நேரத்தை நான் வீணடிச்சிட்டேன். எனக்கு இந்த கத்தி துப்பாக்கிலாம் வச்சு மிரட்டி பழக்கம் இல்லை. நீங்க எங்கேருந்து வெளில போறது ரொம்ப சிம்பிள். இந்த லேப்டாப்போட டெஸ்க்டாப்ல ஒரு ஃபைல் இருக்கும். அதை ஓபன் பண்ணா ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதுக்கு 2 லட்சம் ரூபா அனுப்பிச்சு வச்சிட்டா போதும். உங்க காலில் இருக்கிற பூட்டு தானா திறந்துக்கும். நீங்க அந்த கதவை திறந்து வெளில கிளம்பி போயிட்டே இருக்கலாம். That's it. So simple. And I'm waiting for 2 lakhs.
ராகுல், என்னடாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை யார் கடத்திருக்கா? தெரியல கார்த்தி, ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பொறுமையா சொல்டா. நான் முடிச்சு பார்த்ததும் என் கை கால்லாம் கட்டி போட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ரூம்ல யாருமே இல்ல. எப்படியோ கஷ்டப்பட்டு கிளர்க்க போட்டு அவுத்துட்டேன். ஆனா கால்ல ஒரு இரும்பு ஒலை மாதிரி பூட்டு போட்டிருக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணி அதை கழட்ட முடியல. போன் எங்கடா? நாட் ரீச்சபிள்ல போகுது. போன் பர்ஸ் எதுவும் இல்லடா. ஏய் ராகுல், ஆர் யூ சீரியஸ்? உண்மையா தான்டா சொல்றேன். உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? அடியில எதுவும் இல்ல. சரிடா. டேய், லேப்டாப் எதுக்குடா கொடுக்கணும்? பணம் கொடுக்க சொல்லி இதுல ஒரு வீடியோ இருந்துச்சு. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணணுமா? சரி சரி, நீ முதல்ல பயப்படாம இருடா. நான் போலீஸை சொல்றேன், சரியா? மாமா போலீஸ்ல தானே இருக்காரு. ஆனா அவங்களுக்கே கன்ஃபியூஷன் தான்டா. நான் உன் ஸ்கைப் ஐடி கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம், அவங்க கால் பண்ற வரைக்கும் உன் லேப்டாப்ல சார்ஜ் போகாம பாத்துக்கோ. இப்போ எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 88%. ஸ்டில் கான் பிலீவ் இட் ராகுல். எதுக்கு உனக்கு கடத்தணும்? கடத்தணும் கூட உன் பக்கத்துல இல்ல. நீ ஐடில இருக்கன்னு தெரிஞ்சு உன்னை கார்னர் பண்ணி பணம் கொடுங்க பாக்குறாங்க. என்கிட்ட அவ்வளவு பணமும் இல்லடா. வாங்குற சம்பளத்துல பாதி இஎம்ஐக்கும் மீது கிரெடிட் கார்டு பில் கட்டியுமே போயிடுது. வீடு வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், காஸ்ட்லி மொபைல் வச்சிருக்கேன். ஆனா எதுவுமே எந்தில்ல. திடீர்னு ரெசிஷன் ஆட்டோமேஷன் ஏதாச்சும் வந்து வேலை போச்சுன்னு வை, பேங்கார மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். டேய், இப்ப எதுக்குடா இதெல்லாம் பேசுற? பவித்ரா அடிக்கடி சொல்லுவா, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைன்னு. நான் தான் எதுவும் கேட்கல. டேய், அவனுக்கு பணம் கொடுக்காத வரைக்கும் தானே நீ சேஃப். புத்திசாலித்தனமா தான் பிளான் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கான். எப்படியும் மாட்டுவான். நீ பதறாத. எனக்கு இதனால தான்டா பயமே. டேய், மாமா உன்னை உடனே கூப்பிட்டு, சரியா? நான் இப்ப கட் பண்றேன். கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்க? யார் நீ? வெரி பேட் ரெஸ்பான்ஸ். என் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கூட சம்பந்தம் பண்ண போறியா? ட்ரீட் திஸ் ஜஸ்ட் as a kidnap, blackmail and demanding money. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு ஏடிஎம் கார்டு நம்பர் வேணும், மொபைல் போனுக்கு ஓடிபி மெசேஜ் வரும். உன் செல்போன் எங்க? உன் செல்போனை உன்கிட்டயே விட்டு வைக்கிறதுக்கு நான் என்ன கேனையா? நீ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணு. உனக்கு வர வேண்டிய டீட்டெயில்ஸ் சரியான நேரத்துக்கு உன் லேப்டாப்புக்கு வரும்.
மிஸ்டர் ராகுல் தானே? ஆமா சார். ஐ எம் அனந்தராம், கிரைம் பிரான்ச். கார்த்திக் உங்க சிச்சுவேஷனை பத்தி சொன்னார். உங்க கையில எப்படி இன்டர்நெட் இருக்கு? அவன் எங்க இருக்கான்? அவன் டிமாண்ட் என்ன? அவன் பக்கத்துல இல்ல சார். 2 லட்சம் ரூபா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணணுமா, அதனாலதான் லேப்டாப்பும் இன்டர்நெட் டாங்கிலும் கொடுத்துருக்கான். ஆர் யூ சீரியஸ்? ஏன்னா இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி பிராங்க் பண்ணி விளையாடுறாங்க. Facebookல ஸ்டேட்டஸ் போடுவாங்க. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா நாங்க தான் ஏமாந்து போவோம். உண்மையதான் சார் சொல்றேன். சரி, இது ஒரு டாங்கிள் கனெக்ஷனால எங்களால IMI நம்பர் வச்சு தான் உங்க இடத்த ட்ராக் பண்ண முடியும். சோ அந்த லேப்டாப்ல இருந்து உங்களால அந்த IMI நம்பரை செக் பண்ண முடியுமா? தெரியல. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் பிளாக்ட் ஹியர். ஓஎஸ்ஏ கஸ்டமைஸ் பண்ணி தான் வச்சிருக்கான். ஓகே, அந்த டாங்கிள கழட்டாம அதனோட அடிபாகத்தை பாருங்க. அதுல ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு உள்ளேயோ மேலேயோ அதோட IMI நம்பர் இருக்கும். இடம் எப்படி இருக்கு? உங்களை சுத்தி யாரும் இல்லையா? என்னை தனியா ஒரு இடத்துல கடத்தி வச்சிருக்கான் சார். காலில் ஒரு இரும்பு பூட்டு மாதிரி போட்டிருக்கான். எலக்ட்ரானிக் லாக் மாதிரி இருக்கு. பணம் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்கா திறந்துக்குமா? அது எப்படி சொன்னா? அவன் தான் அந்த ரூம்ல இல்லைன்னு சொன்னீங்க. நான் முழிச்சு பார்த்ததும் இந்த லேப்டாப்ல ஒரு வீடியோ இருந்துச்சு. அதுல தான் சொன்னான். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏடிஎம் கார்டு வேணும், மொபைலுக்கு மெசேஜ் வரும். நானும் அதான் சார் அவன்கிட்ட சொன்னேன், நீ பண்ணு, எப்படியோ மெசேஜ் லேப்டாப்கே வரும்னு சொல்றான். இது எப்படி சொன்னா அந்த வீடியோலயா? இல்ல இல்ல, அதுக்கப்புறம். புரியுற மாதிரி சொல்லுங்க ராகுல். நீங்க ஒரு ரூம்ல தனியா இருக்கீங்க. உங்களை கடத்தினவனோட ஒரே கான்டாக்ட் அந்த வீடியோ மட்டும்தான். அப்புறம் எப்படி? நான் ஸ்கைப்ல லாகின் பண்ண உடனே அவன் எனக்கு கால் பண்ணிட்டான். வாட்? அப்ப அவன் உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்கணும். ரூம்ல கேமராஸ் இருக்கணும், இல்ல உங்க லேப்டாப் அவனுக்கு ஷேர் ஆயிருக்கணும். சோ இதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா மத்தவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தென் அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே, எனக்கு இன்னும் சில டீடைல்ஸ் தேவை. கடத்துறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? எப்படி கடத்தப்பட்டீங்க? நைட்டு ஆபீஸ் முடிஞ்சு பைக்ல வந்துட்டு இருந்தேன். வர வழியில ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு ஏறினான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு வாந்தியும் மயக்கம் வர மாதிரி இருந்ததுன்னு பைக்கை ஓரமா நிப்பாட்டினேன். அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. விழிச்சு பார்த்தா இங்க இருக்கேன். அவனோட முகம் ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோல இருந்தவன் எப்படி இருந்தான்? நைட் டைம்ன்றதால முகத்தை சரியா கவனிக்கல. வீடியோல இருக்கிறவன் முகமுடி போட்டிருந்தான். எந்த இடத்துல லிஃப்ட் கேட்டான்? சிறுசேரி டால்கேட் கிட்ட. சார், அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட பப்புக்கு போயிருந்தேன். கொஞ்சம் குடிச்சிருந்தேன். சரி ராகுல், உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க வேலை பத்தி. உங்க சம்பளம் எவ்வளவு? ஐடியில் ஒர்க் பண்றேன் சார். மாசம் 70,000 சம்பளம் வாங்குறேன். அப்ப அவன் உங்களை நல்லா நோட்டம் விட்டுருக்கான். உங்களால எவ்வளவு தர முடியும் தெரிஞ்சுதான் 2 லட்சம் கேட்டிருக்கான். வேற ஏதாச்சும் சேவிங்ஸ்? வீட்டில் அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சும் மட்டும்தான். நான் சம்பாதிக்கிறதே அவங்க 2 பேருக்கும் தான். அதை தவிர்த்து கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்துட்டேன். நிறைய செலவு பண்ணேன். வாங்குற சம்பளத்தில் பாதி இஎம்ஐ கட்டியே கழிஞ்சிருது. சார், அம்மா அவங்க கூட்டிட்டு வந்து என் கூட பேச வைக்க முடியுமா? ராகுல், நம்பிக்கை எடுக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உங்களை கூட்டிட்டு வர எங்க டீம் அங்க வரும். சோ பயப்படாதீங்க. பேட்டரி சார்ஜ் எவ்வளவு இருக்கு? 78%. See, this is a peculiar case. நீங்க ஐடில கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட லேப்டாப் கொடுத்துருக்கான். அதுவும் நெட் கனெக்ஷனோட. சோ அவங்கிட்ட வேற ஏதோ மோட்டிவ் இருக்கணும்.
வேற ஏதாச்சும் சொல்லணுமா? இதை கொஞ்சம் பாருங்க. ஸ்ரீவர் சார், this is serious. ராகுல், நீங்க பயப்படாம இருங்க. எங்க டீம் சீக்கிரம் அங்க வரும். ராகுல், ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இத முன்னாடியே சொல்லிருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட், சார்ஜ் வேஸ்ட்? உனக்கு இன்டர்நெட் கொடுத்தது எதுக்கு? பணம் இருக்கிறவங்கள்ட்ட பணம் கேட்கத்தான். அதை விட்டுட்டு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருந்தா I think you're not taking me seriously. உன் பின்னால பாரு. ஆனா நான் உன்னை கொல்ல மாட்டேன். எந்த சாஃப்ட் ஹேண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இதெல்லாம் பண்ணுவான். உனக்கு அங்க பொழுது போகலன்னா ஒரு வீடியோ ஒன்று அனுப்புறேன் பாரு. அதை பார்த்துட்டு போலீஸ் கிட்ட போறதா இல்ல 2 லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்றதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. ராகுல், அங்கிள் கான்டாக்ட் பண்ணாரா? ஆமாண்டா. சரி சரி, பயப்படாத, அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. கார்த்தி, ஒரு சின்ன ஹெல்ப். 2 லட்சம் ரூபா அரேஞ்ச் பண்ணி கொடுறா. முட்டாள் மாதிரி பேசாதடா. காசு கொடுத்தா மட்டும் அவன் விட்டுருவான் என்ன நிச்சயம்? அதையும் முயற்சி பண்ணி தான் பாப்போமேடா. ஒருவேளை போலீஸ் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா 2 லட்ச ரூபா அவன் வாங்கி என்னை விட்டுட்டானா, அவன் முகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. அந்த அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பா அவன் தான் இருக்காது. என் பின்னாடி கிடக்கிற பணத்தை தான் கூட இருக்கலாம். அவன் மாட்டிக்க வாய்ப்பே இல்லடா. மேபி, பட் அவன் இதையே ஒரு சர்க்கிளா பண்ணிட்டு இருந்தானா செத்து போன அக்கௌண்ட் வச்சு அவன் தப்பிச்சிடலாம். பட் அதையே அவன் உனக்கும் பண்ணிட்டான்னா? ஹே, ஐம் சாரி ராகுல், ஐ டென்ட் மீன் தட். செத்து கிடக்கிறனுக்கும் அதே நிலைமையா இருந்திருக்கலாம் தான். இல்ல, அப்படி நடக்கல. எப்படி சொல்ற? அவன் எனக்கு ஸ்கைப்ல ஒரு வீடியோ அனுப்பிச்சு வச்சான். பின்னாடி செத்து கிடக்கிறவன் இதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தான். அவனும் யாராருக்கோ கால் பண்ணி அமௌண்ட் கேட்டான். பணம் வரத்துக்குள்ள லேப்டாப்ல சார்ஜ் போயிடுது. அப்புறம் அவனை யாரோ சுட்டுறாங்க. எல்லாமே அவனை பயமுத்த பண்ற மாதிரி இருக்கு ராகுல். அப்போ அந்த பொண்ணும் அது ஏற்கனவே செத்து போன பணமா இருக்கலாம். அவன் மேபி ஜஸ்ட் டம்மி. செக் பண்ணி பாரு. இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா உன்னை கடத்தின ஒருத்தன் அவன் ஏற்கனவே கொலை பண்ணவனையே சுத்தம் பண்ணாம இருக்கணும். ரொம்ப யோசிக்காத கார்த்தி.
எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை. நிறைய கடன் வாங்கி ஆடம்பரமா செலவு பண்ணிட்டேன்டா. பவித்ரா அடிக்கடி சொல்லுவா காசு சேர்த்து வை, எமர்ஜென்சில யூஸ் ஆகுன்னு. நான் தான் கேட்கல. நீ பவித்ரா கால் பண்ணி எனக்கு ஸ்கைப்ல கான்டாக்ட் பண்ண சொல்றியா? சரிடா, சொல்றேன். தேங்க்ஸ்டா. ராகுல், ராகுல், ஆர் யூ ஆல் ரைட்? தெரியலடா, மறுபடியும் வீசிங், மூச்சு விட முடியல. எங்கல இருங்க? அவன் தான் எங்கேயோ எடுத்து வச்சிருக்கணும். சீக்கிரம் அவனை கான்டாக்ட் பண்ணி கேளு. நீங்க இங்கேருந்து வெளில போறது ரொம்ப சிம்பிள். இந்த லேப்டாப்போட டெஸ்க்டாப்ல ஒரு ஃபைல் இருக்கும். அதை ஓபன் பண்ணா ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதுக்கு 2 லட்சம் ரூபா அனுப்பிச்சு வச்சிட்டா போதும். என்ன தனியா ஒரு இடத்துல கடத்தி வச்சிருக்கான் சார். கால்ல ஒரு இரும்பு பூட்டு மாதிரி போட்டிருக்கான். எலக்ட்ரானிக் லாக் மாதிரி இருக்கு. ராகுல், நீங்க பயப்படாம இருங்க. எங்க டீம் சீக்கிரம் அங்க வரும். சார், ஸ்ரீவர்சன், லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. வழக்கமா சொல்றதுதான். This is yet another peculiar case. இதுல நிறைய துறைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் இன்புட்ஸ். மிஸ்டர் அனில், சைபர் கிரைம். இன்னைக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமானதுனால சைபர் கிரைமும் அதிகமாயிருச்சு. ரொம்ப சுலபமா இந்த செக்யூரிட்டி, பாஸ்வேர்டு இதெல்லாம் பிரேக் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு குற்றங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்குது. இந்த கிரெடிட் கார்ட்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், பேங்கிங் இது மூலமா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாஸ்வேர்டு. நம்ம எல்லாரும் பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் தான் செட் பண்றோம். நம்ம பேர், நம்ம அப்பா அம்மா பேர், இதை வச்சு தான் நம்ம பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றோம். இப்போ இது கூட சேர்ந்து நம்பர்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த டேட் அண்ட் மந்த் ஆஃப் பர்த் இதை நம்ம கூட சேர்த்துக்கிறோம். இன்னும் இந்த பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்க இந்த சிம்பிள்ஸ்லாம் கேட்குறாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த காம்பினேஷனை வச்சு தான் ஒரு பாஸ்வேர்டை செட் பண்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஒரு ஹேக்கருக்கு ஒருத்தருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரியும் போது கூட இந்த பாஸ்வேர்ட் காம்பினேஷன்ஸை வச்சு அவரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இதே பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம். ஸோ அதனால தான் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். பட் தேர் ஆர் மெனி சச் கேசஸ். பட் இன் திஸ் கேஸ் the kidnapper has complete control over the victim. அந்த கிட்னாப்பர் அந்த விக்டிமோட லேப்டாப்ல பக் செட் பண்ணி அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்போது இந்த what do you call இந்த முகமூடியால அந்த பணத்தை எடுக்க முடியும். ஸோ அவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பாத வரைக்கும் தான் சேஃப். சார், உங்க பேங்க்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெளியில எதுவும் ஷேர் பண்றீங்களா? எங்க பேங்க்ல எவ்ரிதிங் இஸ் இன்டர்னல். பட் சம்டைம்ஸ் சில வேல்யூபிள் கஸ்டமர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கார் லோன், கிரெடிட் கார்டு இதெல்லாம் ஆஃபர் பண்றதுக்காக வேண்டி சில இன்ஃபர்மேஷனை தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்றோம். எக்ஸாக்ட்லி. இங்கே தான் அந்த டேட்டாஸ்லாம் திருடு போகணும். இல்லைன்னா ஒருத்தர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாரு, அவருடைய சம்பளம் எவ்வளவு, இதெல்லாம் எப்படிங்க ஒரு சைபர் கிரிமினலுக்கு தெரிய வருது? நம்ம அவங்கள மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. கால் சென்டர் எம்ப்ளாயிஸ், தே ஹேவ் தேர் ஓன் டார்கெட்ஸ். இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட் சிச்சுவேஷன் மீட் பண்ணோம்னா இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும்.
டேட்டா தெஃப்ட் இன்னைக்கு பல வழிகளில் நடக்குது. அதான் இப்ப படத்திலே காமிக்கிறாங்க இல்லையா? கஸ்டமர் கிட்ட டைரக்டா கால் பண்ணி நீங்க பிரைஸ் வச்சிருக்கீங்க, ஆஃபர்ஸ்க்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னு சொல்லும்போது கஸ்டமர் தன் ஃபுல் ஜாதகத்தை ஷேர் பண்றாங்க. நாங்க ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்ட இண்டிவிஜுவலா சொல்லியிருக்கோம், ப்ளீஸ் டு நாட் ஷேர் ATM பின்ஸ் ஆர் எனி அதர் நம்பர்ஸ். பட் எவ்ரிதிங் கோஸ் இன் வெயின். ஏன் நீங்களே எத்தனை தடவை இந்த மாதிரி கேசஸ் எங்கிட்ட கொண்டாந்துருக்கீங்க? இதுக்கு வேற என்ன சொல்யூஷன்? பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஆகவே பாஸ்வேர்ட்ஸை தனியா வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட்ஸை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இட் இஸ் கோயிங் டு பி மோர் டிஜிட்டல் இன் த ஃபியூச்சர். இந்தியா மேலும் டிஜிட்டல் மயமாக தான் போகுது. மக்கள் அதுக்கான புரிதலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அண்ட் we are always available to help. சார் அந்த கண்ணன் அக்கவுண்ட் அந்த டீடைல்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க இன்ஸ்பெக்டருக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும். சார் அந்த கண்ணன் மிஸ்ஸிங் கேஸ் 2 நாளைக்கு முன்னாடி தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வேணும்னா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டுமா? இல்ல அது அவனுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணிடும். இன்ஸ்பெக்டர், அந்த மாஸ்மேன் பத்தி எதுவும் க்ளூ கிடைச்சதா? இந்த மாதிரியான மாஸ்க் சாதாரணமான பேப்பர்லயோ கார்ட்போர்ட்லயோ செய்யப்படல, பிளாஸ்டிக்லயோ ஃபைபர்லயோ தான் பண்ணியிருந்திருக்கணும். இந்த மாதிரி மாஸ்க் பண்ற எல்லா இடங்களையும் விசாரிச்சு பார்த்ததுல அப்படி ஒரு மாஸ்க் எங்கேயுமே செய்யப்படல. ஆனா வேற ஒரு நபர் பற்றிய முக்கியமான தகவல் கிடைச்சது. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஒரு நபர், கண் தெரியாதவர், தன்னுடைய கைகளின் தொடுதல் மூலமாகவே சிலைகளை செய்றவர். அவர்கிட்ட இது கிடைச்சது. This is the tactile version of that mask. அந்த மாஸ்க் மேன் ஒரு பர்பஸா தான் இந்த நபர்கிட்ட வந்திருக்கணும். அந்த கண் தெரியாதவர் கொடுத்த அடையாளங்கள் வச்சு நாங்க ஒரு உருவத்தை தோராயமா கொண்டு வந்திருக்கோம். This is the image. நெட்வொர்க்கிங் டீம் ராகுல் இருக்கிற இடத்த எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? ரெஸ்கியூ டீம் எங்க இருக்காங்க? இது கொஞ்சம் பழைய மெத்தட் தான், பட் எஃபெக்டிவ். ஒவ்வொரு ஃபோனுக்கும் இருக்க மாதிரியே இந்த டேட்டா கார்ட்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் இந்த IMEI நம்பர். இது ஒரு ஐடி கார்டு மாதிரி. இந்த IMEI நம்பர் வச்சு தான் நாங்க ஒரு ஃபோன் எங்க இருக்கு, ஒரு டேட்டா கார்டு எங்க இருக்கு, ஒரு டாங்கல் எங்க இருக்கு, இதெல்லாம் கணக்கு. சப்போஸ் இதுதான் ராகுல் யூஸ் பண்ற டாங். இது மூணும் அதை சுத்தி இருக்க டவர்ஸ். இதுல எந்த டவர்ல இருந்து அதிக சிக்னல் வருதோ அது கூட இந்த டாங்ல கனெக்ட் ஆகும். தென் இப்ப இருக்க இந்த மாடர்ன் டவர்ஸ் சிக்னல் வர திசையை வச்சு ஒரு தோராயமான லாட்டிடியூட் லாங்கிடியூட் காம்பினேஷன் கொடுக்கும். நாங்க அதை ஜியோ லொகேஷன் சொல்லுவோம். பட் த திங் இஸ், இந்த ஜியோ லொகேஷன் GPS மாதிரி கிடையாது. we cannot find the exact location. கிடைக்கிற இந்த ஜியோ லொகேஷன் ஒரு கட்டிடத்தாகவோ, ஒரு தெருவாகவோ, ஒரு அபார்ட்மெண்டாகவோ இருக்கலாம். பை ஃபார்ச்சுனேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் இந்த இடம் ஒரு IT கம்பெனிக்காக கட்டப்பட்டு பாதிலே விடப்பட்ட கட்டடம். We have shared the information to the respective teams. Our rescue team is on the way, sir. அந்த லோக்கல் போலீஸ்லயும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. They will reach the spot very soon. ராகுல்,
அந்த கிட்னாப்பர் மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணானா? ஆமா, எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு வச்சான். பின்னாடி இருக்கவனை சுட்டு கொலை பண்ற மாதிரி என்னை பயமுறுத்துறதுக்காக அனுப்பியிருக்கான். வேற டிமாண்ட் ஏதாச்சும்? 2 லட்சம் மட்டும்தான். நீங்க எதுவும் அனுப்பல? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நீங்க அனுப்பினாலும் ரிஸ்க் தான். பேட்டரி எவ்வளவு இருக்கு? 38%. அதுக்குள்ள எங்க டீம் ரீச் ஆயிடும். எதுக்கும் அவங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்கிட்ட ஏதாவது விஷயங்கள் கறக்க முடியுமான்னு. அதிகபட்சம் அவன் ஒரு சைக்கோவா இருக்கணும். இல்ல இல்ல, அவன் ரொம்ப புத்திசாலி. முட்டாள் எனக்கு குழம்ப மாட்டான், புத்திசாலி தான் பைத்தியமாவான். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? எனக்கு தைரியமா ஏதாச்சும் சொல்லுங்களேன். ஒரு 6 மாசம் முன்னாடி இருக்கும், இதே மாதிரி ஒரு வித்தியாசமான கேஸ். அவனையும் தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. பட் அவன்கிட்ட போன் இருந்துச்சு. அவன் ரொம்ப பயந்தான். நான் தான் பேசினேன். கடைசியா என்ன நடந்துச்சு? ஐஎம்ஐ நம்பர் மூலமா தான் அவனையும் கண்டுபிடிச்சோம். ஏதோ சென்னை தாண்டி ஏதோ ஒரு இடம். அவன் பேரு கூட ரஞ்சித். டோன்ட் பேனிக். இந்த மாதிரி சூழல்ல நீங்க பயப்படக்கூடாது. பயமே பாதி பிரச்சனைக்கு காரணமாயிடும். We will reach you soon. ரஞ்சித் 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 பணம் என்னாச்சு? ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். பணம் வந்ததும் உன் டீல் முடிச்சிடுறேன். நல்லது. நீ ஏன் முகமுடி போட்டிருக்க? அடையாளத்தை மறைக்கவா இல்ல மாட்டிக்கன்னு பயமா? இங்க யார் தான் முகமுடி போட்டுக்கல? கோட் சூட் போட்டுட்டு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு நாகரிகத்தோட அடையாளமா தன்னை காட்டிக்கிறவனுக்குள்ள ஒரு கொலையாளி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன் நீயே உன்னோட கார், உன் பைக், உன் செல்போன் எல்லாமே உன் சுயத்தை, உன் உண்மையான முகத்தை மறைக்கிற முயற்சி தானே? ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த முகமுடி தான் என்னோட அடையாளம். இதுக்குள்ள உள்ள முகம் அசிங்கமானதா இருக்கலாம், அழகானதா இருக்கலாம், புண்ணாகி தழும்புகளோட இருக்கலாம். திஸ் மாஸ்க் இஸ் மை ஐடென்டிட்டி. நீங்க யாரு? என்னை ஏன் கடத்தி வச்சிருக்கீங்க? வெறும் பணத்துக்காகவா? உங்க மோட்டிவ் தான் என்ன? இவ்வளவு புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி எனக்கு கடத்த வேண்டிய அவசியம் என்ன?
உனக்கும் போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு ஒரு கதை வேணும்ல? சொல்றேன் என்னோட கதைய. என்ன மாதிரிப்பட்டவங்களோட கதை. எனக்கு ஜாதகத்துல நம்பிக்கை கிடையாது. ஆனா கேஸ் தியரி மேல நிறைய நம்பிக்கை உண்டு. நாம பிறக்கிறப்போ நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் நேரடியாவோ மறைமுகமாவோ நம்மளோட வாழ்க்கையை பாதிக்கும். நான் பிறந்தப்ப நாடே அழுதுட்டு இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் குண்டு வெடிப்புல இறந்த நாள் அது. விதியோ என்னவோ எங்க அப்பா அந்த தலைவரோட பேரையே எனக்கு வச்சாரு. கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவும் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பேரோட பாதி எடுத்து எனக்கு நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அது. நான் பிறந்த அதே வருஷம் தான் உங்க ஐடி துறை இங்க ஆரம்பமாச்சு. இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நிற்கிற ஐடி துறை மனுஷங்களை 2 விதமா பிரிச்சிருக்கு. ஒன்னு அதனால லாபம் அடைஞ்சவன், இன்னொன்னு அதனால பாதிக்கப்பட்டவன். ஒருத்தர் தங்கத்தட்டுல சாப்பிடுற அதே நேரத்துல தான் இங்க இன்னொருத்த பசியில வாடுறான். உங்களை சமதள கூட வச்சுக்கிட்டு இங்க எல்லாமே மாறிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ், மால்ஸ், கஃபேஸ், பேங்க்ஸ் அண்ட் வாட் நாட். இங்க பசியில இருக்கிறவன் ஒன்னு பிச்சை எடுப்பான், இல்ல திருடுவான். நான் திருட ஆரம்பிச்சேன். என்னோட அறிவை பயன்படுத்தி மாட்டிக்காத மாதிரி குற்றங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். பட் யூ நோ வாட், உங்ககிட்ட திருடுறது அவ்வளோ ஈஸியா இருந்தது. பிகாஸ் யூ கைஸ் வர் பிஸி ஷோயிங் ஆஃப் வாட் யூ ஆர் ஏர்னிங். உங்க சம்பளத்தோட அளவு தான் இங்க சமுதாய அந்தஸ்து கொடுக்கும் நீங்க நினைச்சீங்க. பட் அஃப்கோர்ஸ் இங்க யாரும் காந்தியோட பேரன்கள்லாம் கிடையாது. ஆனா அந்த காந்தியை இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாலும் சத்திய சோதனை எல்லாம் எழுதியிருக்க மாட்டார். என்ன மாதிரி ஒரு ஆளா தான் இருப்பார். ஐடி மேல இருக்கிற பொறாமையில பேசுறீங்க. எங்க அளவுக்கு உங்களால சம்பாதிக்கணும்னு வெறுப்பு. You think confessions make me any weaker? நான் ஒன்னும் சகப்பு கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ற போராளி கிடையாது. நான் ஒரு கிரிமினல், அறிவாளி, ஆனா குற்றவாளி. நீ பணம் கொடுக்கலன்னா ஒன்ன கொல்லுவேன். உன் போலீஸ்னால என்னோட ஒரு முடிய கூட கொண்டு போக முடியாது. சைக்கோ.
கார்த்தி, பணம் கிடைச்சதாடா? ஒரே ஆள்கிட்ட மொத்தமா கிடைக்கல, ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டிருக்கேன்டா. இன்னொரு 30,000 ரூபா தான் குறையுது. நான் கடைசி வரைக்கும் அனுப்பி வச்சிடறேன். சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணு கார்த்தி. அவன் மோட்டிவ்ஸ் ரொம்ப பலமா இருக்குடா. பணம் கொடுக்கலனா கண்டிப்பா கொன்றுவான்டா. கண்டிப்பா அரேஞ்ச் பண்றேன்டா. நீ எதுக்கும் தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறியா? நானும் ட்ரை பண்ணிட்டு தான்டா இருக்கேன். அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான்டா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அவ்வளோ ஈஸியா தப்பிக்க முடியும்னு தோணலடா. ராகுல், நீ ஹிட்ச்காக் படம் பார்த்திருக்கியா? There is no perfectly planned execution. சரியான துல்லியமான திட்டமிட்ட கொலையோ இல்ல திருட்டோ சாத்தியமே இல்லை. எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா பிளான் பண்ண ஒருத்தன் ஏதோ ஒரு சின்ன விஷயத்திலேயாவது முட்டாள்தனமா யோசிச்சிருப்பான். ஹீஸ் எ ஜீனியஸ் கார்த்திக். இவ்வளவு ஓப்பனா லேப்டாப் இன்டர்நெட் கையில கொடுத்து யாராலையுமே அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்றான்டா. நீ மட்டும் என்ன 24 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் மல்லு கட்டுற? ஆபீஸ் வேலை, வீட்டுக்கு வந்தா இன்டர்நெட்னு. எனக்கு தெரிஞ்சு அவன் வச்சு டெஸ்ட் பண்றான். எனக்கு அப்படி தோணல. அவன் ஐடி மேல ஒரு வெறுப்புல இருக்கான்டா. மோரோவர் அவனுக்கு பணம் தேவைப்படுது. அதனாலதான் அவன் எங்களை மாதிரி ஆட்களை டார்கெட் பண்றான். அண்ட் யூ ஆர் ரைட், அந்த அக்கௌண்ட் நம்பர் அவந்து கிடையாது, பின்னாடி சத்து கிடக்கிற பணத்தோடது. ஹிஸ் பிளான்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் கார்த்திக். சரி, இப்போ உனக்கு தப்பிக்க தடையா இருக்கிற விஷயம் என்ன? என் காலில் இருக்கிற இரும்பு வலியம் தான்டா. அதுக்கு சாவி இல்ல, அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றான். பணம் அமிச்சதும் ஆட்டோமேட்டிக்கா திறந்துக்குமா? அது உடைக்க முடியாதா? எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன்டா. அப்போ அது கூட ஏதாவது வயர் கனெக்ஷன் ஏதாவது? வயர்லாம் அதுவும் இல்லடா. அப்போ அது வயர்லெஸ்ஸா தான் இருக்கணும். அதோட ரேஞ்ச் ரொம்ப தூரம் இருக்கிற பாசிபிளே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவன் உனக்கு பக்கத்துலயே தான் எங்கேயா இருக்கணும். எனக்கு என்னமோ அவளை ரிஸ்க் எடுப்பான்னு தோணல. அப்படின்னா ஒரு ரூம்ல இருக்க ஏதோ ஒன்று தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். கார்த்தி, அவன் தான்டா கால் பண்றான். கொஞ்சம் வெயிட். ராகுல், ராகுல், பணம் வந்துருச்சா? ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ லேட்? நான் தான் அப்பவே சொன்னேன் என்கிட்ட காசு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்டிருக்கேன்னு. மிஸ்டர் ராகுல், உங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும். எவ்வளவோ பேர் உங்களை மாதிரி சம்பாதிச்சாலும் நீங்க மட்டும் ஏன் இன்னைக்கு கடத்தப்பட்டிருக்கீங்க? ஏன் சில பேருக்கு மட்டும் கிரெடிட் கார்டு வாங்கலையா, லோன் வாங்கலையான்னு போன் வருதுன்னு? யூ ஆர் ஆல் அண்டர் சர்வைலன்ஸ். உங்க எல்லா டிரான்சாக்சனும் கண்காணிக்கப்படுது. அந்த டேட்டா வச்சுதான் வணிகத்திலிருந்து குற்றங்கள் வர இங்க எல்லாமே நடக்குது. அண்ட் டெல் மீ சம்திங், நீங்க வைக்கிற பாஸ்வேர்ட் என்ன மாதிரி திருடங்களை தடுத்து நிறுத்திடும் நினைக்கிறியா? அதை கூட விடு. ஒரு ரேண்டம் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி உன் மாச வருமானம் எவ்வளவு, நீ எவ்வளவு செலவு பண்றேங்கிறதெல்லாம் ஈஸியா எங்களால உங்ககிட்ட இருந்து வாங்கிட முடியும். உன்னோடதோட சேர்த்து உன் ஆபீஸ்ல பல பேரோட டேட்டா என்கிட்ட இருக்கு. நான் ஆடம்பரமா செலவு பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணேன். என்கிட்ட கார் இருக்கு, பிளாட் இருக்கு, காஸ்ட்லி மொபைல் இருக்கு, எல்லா பொருளும் இருக்கு. ஆனா இன்னும் எதுவுமே எனக்கு சொந்தமாகல. கட்ட வேண்டிய கடனே இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்கு. மிஸ்டர் ராகுல், நீங்க இன்னும் என் டிமாண்ட்ஸை சீரியஸா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு சில போட்டோஸ் அனுப்புறேன், அதை பார்த்துட்டு என்ன பண்றதுங்கிறத டிசைட் பண்ணு. வேணாம், அவளை ஒன்றும் பண்ணிடாது. பவித்ரா, பவித்ரா, ப்ளீஸ் அவளை விட்டுருங்க, ப்ளீஸ். அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். உங்க 2 பேருக்கும் சேர்த்து 4 லட்சம். அதுதான் என்னோட டிமாண்ட். உன்னை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறேன். எல்லார்கிட்டையும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து பணம் அனுப்ப சொல்லு. என்னோட பேரு ராகுல். நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றேன். என்னை கடத்தி வச்சுக்கிட்டு 4 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கொண்டுடுவாங்க. உங்களால முடிஞ்ச அமௌண்ட் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்களேன்.
என் அக்கௌண்ட் நம்பர் 0462 1238 567 854. IFSC code KKBK 0000 462. ப்ளீஸ் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்களேன். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு காப்பாத்துங்க ப்ளீஸ். போதும், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பவித்ரா, பை ஃபார்ச்சுனேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் இந்த இடம் ஒரு ஐடி கம்பெனிக்காக கட்டப்பட்டு பாதியிலே விடப்பட்டிருக்கு. ராகுல், என்னடா பண்ணிருக்க? யூடியூப்ல உன் வீடியோ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆனா பாக்குற ஒருத்தவங்க கூட உனக்கு பணம் அனுப்ப மாட்டான். இது தேவையில்லாத ரிஸ்க் உனக்கு தான். ஒரு நிமிஷம் இரு, நீயே பாரு. என்னோட பேர் ராகுல். நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். கடத்தி வச்சுக்கிட்டு 4 லட்சம் ரூபாய் கேக்குறேன். என்னால என்னடா பண்ண முடியும்? எனக்கு வேற வழி தெரியலடா. அவன் பவித்ராவையும் கடத்தி வச்சிருக்கான். எப்படி சொல்ற? அவன் தான் வீடியோ அனுப்புனான். டேய், கன்ஃபார்மா பாத்தியா? அது நம்ம பவிதானா? சரியா பாக்குறதுக்குள்ள வீடியோ முடிஞ்சிச்சுரா. ஆனா அது கண்டிப்பா அவதான்.
அவன் எங்க 2 பேரும் ரொம்ப நாளா நோட்டம் விட்டுருக்கான்டா. உன்னால 4 லட்சம் ரெடி பண்ண முடியுமா? மிஸ்டர் ராகுல், உங்க யூடியூப் வீடியோ மினிஸ்டர் வரைக்கும் போயிருக்கு. நாங்க உங்க கான்டாக்ட்ல தானே இருக்கோம். அப்புறம் ஏன் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஆக்சுவலி நாம நினைச்சதை விட அவன் புத்திசாலி. உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த டாங்களோடது இல்ல. வேற ஒரு இடத்துல இருக்கிற டாங்களோட IMI நம்பர் எடுத்து இதுல ஒட்டி வச்சிருக்கான். சிம்பிள் ட்ரிக். சோ இப்போ உங்க லேப்டாப்க்கு ஒரு வயர்லெஸ் மோடம் மூலமா தான் இன்டர்நெட் கனெக்ஷன் வரணும். நாங்க எங்க ட்ராக்கிங் சிஸ்டத்தையே மாத்திருக்கோம். உங்க IP அட்ரஸ் பத்தி சொல்லுங்க. உண்மையை வந்த ரஞ்சித்தை நீங்க காப்பாத்தினீங்களா? இல்ல, நாங்க போறதுக்குள்ள பயத்தோட உச்சத்துல அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். சரி, இப்போ உனக்கு தப்பிக்க தடையா இருக்கிற விஷயம் என்ன? அதை உடைக்க முடியாதா? அப்படின்னா ஒரு ரூம்ல இருக்க ஏதோ ஒன்று தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். நாம நினைச்சதை விட அவன் புத்திசாலி. சிம்பிள் ட்ரிக். நீ மட்டும் 24 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் மல்லு கட்டுறேன். ஆபீஸ் வேலை, வீட்டுக்கு வந்தா இன்டர்நெட். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒன்று வச்சு டெஸ்ட் பண்றான். எதுக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க. அவன்கிட்ட ஏதாவது விஷயங்கள் கறக்க முடியுமான்னு. This mask is my identity. விதியோ என்னவோ எங்க அப்பா அந்த தலைவரோட பேரையே எனக்கு வச்சாரு. பேரோட பாதி எடுத்து எனக்கு நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அது. நான் ஒன்னும் சிகப்பு கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ற போராளி கிடையாது. நான் ஒரு கிரிமினல், அறிவாளி, ஆனா குற்றவாளி. நான் பிறந்தப்ப நாடே அழுதுட்டு இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் குண்டு வெடிப்புல இறந்த நாள். நான் பிறந்த அதே வருஷம் தான் உங்க IT துறை இங்க ஆரம்பமாச்சு.
உன்னோடதோட சேர்த்து உன் ஆபீஸ்ல பல பேரோட டேட்டா என்கிட்ட இருக்கு. எவ்வளவோ பேர் உங்களை மாதிரி சம்பாதிச்சாலும் நீங்க மட்டும் ஏன் இன்னைக்கு கடத்தப்பட்டிருக்கீங்க? ஏன் சில பேருக்கு மட்டும் கிரெடிட் கார்டு வாங்கலையா, லோன் வாங்கலையா போன் வருது? Tell me something. நீங்க வைக்கிற பாஸ்வேர்ட் என்ன மாதிரி திருடங்களை தடுத்து நிறுத்திடும் நீ நினைக்கிறியா? காந்தி இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாலும் சத்திய சோதனை எல்லாம் எதிர்க்க மாட்டார். என்ன மாதிரி ஒரு ஆளா தான் இருப்பார். ஹலோ சார், குட் மார்னிங். ஐ எம் காந்தி காலிங் ஃப்ரம் ஐடி பேங்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமா? சரியான துல்லியமான திட்டமிட்ட கொலையோ இல்ல திருட்டோ சாத்தியமே இல்லை. எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா பிளான் பண்ண ஒருத்தன் ஏதோ ஒரு சின்ன விஷயத்திலேயாவது முட்டாள்தனமா யோசிச்சிருப்பான்.
ஃபோன் ஏறா. தப்பிச்சிட்ட போல. நீ ஒரு ஃப்ராட். கதவுல இன்னொரு பூட்டிருக்கு. அப்படின்னா நீ யார்? Why do you expect honesty if you're not? நீ நேர்மையா அந்த 2 லட்ச ரூபாய் கொடுத்திருந்தன்னா உன் காலில் இருக்கிற பூட்டு தானா திறந்திருக்கும். ஆனா நீ அதை பண்ணல. உன் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ண. பூட்டுக்குள்ள ஒவ்வொன்றா திறந்த. இன்டர்நெட்டை கண்டுபிடிச்ச. ஸ்கைப்ல வந்த. உன் காலில் இருக்கிற லாக்கை நீ தான் ஓபன் பண்ண. பட் யூ நோ வாட்? நீ லாக்கை திறக்கிறதுக்கான க்ளூவை நானா தான் உனக்கு கொடுத்தேன். அப்போ நீ என்ன பணத்துக்காக கடத்தல, என் கூட விளையாட நினைச்சிருக்க. புத்திசாலி முட்டாள் விளையாட்டு. உன்னோட எங்க புத்திசாலி யாரும் இல்லை நிரூபிக்க நினைக்கிறியா? இது விளையாட்டு இல்ல, உன்னோட விதி, என்னோட விதி. உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் தான். எல்லாம் தெரியும் உனக்கு கிடைச்ச டிகிரியும் உன்னை விட அதிகம் தெரிஞ்சிருந்தோம் என்னால வாங்க முடியாத அதே டிகிரியும் தான். டிகிரி வச்சிருக்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் டிகிரி இல்லாதவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு மாதிரி தான் நான் படிக்கிறப்ப கல்வி எனக்கு இருந்தது. டிகிரி வச்சிருக்கிறவளா அதுக்கு தகுதியானவனா? அதுக்கான 50% திறமையாத அவனுக்கு இருக்கா? ஆனா உங்களை சுத்தி தான் எங்க எல்லார் வருமானமும் ஓடுது. கிரெடிட் கார்டு வாங்கலையா, லோன் வாங்கலையான்னு உங்களுக்கு தினம் போன் பண்றது நாங்க தான். உங்க ஆபீஸ் வாசல்ல உட்காந்து துண்டு சீட்டு கொடுக்கறது எங்களை மாதிரி ஒருத்தன் தான். ஆனா எங்களுக்கான குறைந்தபட்ச மரியாதையாவது நீங்க தரீங்களா? உங்களோட சரிசமமான மனுஷனாதான் எங்களை பாக்குறீங்களா? உங்க காலையே சுத்தி 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 வர்றதுனால நாங்க ஒண்ணு உங்க வீட்டு நாய் கிடையாது இல்ல. நான் உன் கூட மட்டும் விளையாடல, எங்களால எட்ட முடியாத ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி இருக்கிற உங்க போலி புத்திசாலித்தனத்தோட நான் விளையாடுறேன். மேபி எனக்கு உங்க மேல பொறாமையா இருக்கலாம். மேபி ஐம் a psycho, an intelligent psycho. இதில் எதுக்கு பவித்ரா? அவளையாச்சும் விட்டுடலாமே. இப்ப அவளுக்கும் சேர்த்துதான் நீ விளையாட போற. நல்லா கேட்டுக்கோ, உன் கையில ஒரு செல்போன் இருக்கு. முன்னாடி இருந்த அதே விதிமுறைகள் தான். செல்போன் பேட்டரி தீர்றதுக்குள்ள அந்த கதவை திறக்கிறதுக்கான நம்பரை நீ கண்டுபிடிக்கிற. The game is on. வேற ஏதோ மோட்டிவ் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவன் வச்சு டெஸ்ட் பண்றான். எனக்கு குழம்ப மாட்டான், புத்திசாலி தான் பைத்தியமாமா. ஒரு 6 மாசம் முன்னாடி இருக்கும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான கேஸ். அவனையும் தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. பட் அவன்கிட்ட போன் இருந்துச்சு. ஆனா நான் உன்னை கொல்ல மாட்டேன். எந்த சாஃப்ட் ஹேண்ட்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இதெல்லாம் பண்ணுவான். உண்மையை வந்த ரஞ்சித்தை நீங்க காப்பாத்தினீங்களா? இல்ல, நாங்க போறதுக்குள்ள பயத்தோட உச்சத்துல அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்.